விஜய்க்கு தான் என்ன சார் இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் வந்து விஜய் மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கணுமா சார்? ஏன்னா விஜயோட ரசிகர்கள் எப்படி நம்ம வந்து நீங்க அஜித்தை சொல்ல முடியுமா சார்? இல்ல நான் வந்து விஜய் மட்டுமே நீங்க சொல்றீங்கல்ல, அதை முதல்ல முடிச்சிடறேன். அரசியலுக்கு அவர் தானே வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வந்திருக்காரா? இல்ல. அஜித் வந்திருக்காரா? யாரு? ரஜினி வந்திருக்காரா? இல்ல. வேற யாரும் வர? நீ தானே அரசியலுக்கு வர்ற, எங்களை ஆளணும் நீங்க சொல்ற. அப்ப நீங்க ஆளுநர் வரும்போது பாத்தீங்கன்னா நான் கூட சொல்லவே இல்லை. யார் சொல்றாங்க? நீங்களே சொல்ற. வேக்கப்னு சொல்றது யாரு? விஜய்க்கு இந்த திறமை இருக்கு. ஒரு நடிகன் என்பதை தாண்டி சினிமா நடிகர், அதை தாண்டி உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு? ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு நடிகனுடைய ரசிகர்கள் இல்ல தொண்டர்கள், அவருடைய தொண்டு சேர்வங்க கூட இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து திணிக்க முடியாதுல்ல ஒரு தலைவரை. பாருங்க, நாங்க ஒரு தலைவரை கொடுக்குறோம், அவர் தான் இனிமேல் உங்களை ஆழ்வார் சொன்னா செருப்பால் அடிப்போம் சார். அந்த மக்களுக்கு வந்து 20 லட்சம் கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க எல்லாரும் இது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேரை பார்க்குற இந்த மீடியாவில் பேசினவங்க எல்லாரும் வந்து கேட்டா அந்த மக்கள் வந்து விஜய் எதுவும் குறை சொல்லல, விஜய்க்குள்ள அதை நீங்க எங்களை ஆள வரன்னு சொன்னா நீங்க உங்களுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து எல்லாத்தையும் பேசுவோம். நாங்க நீ யாரு, உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இப்போ வந்து பனையூருக்கு விஜய் வந்து கரூருக்கு போறதா இருந்தது. ஆனா இப்போ அதை அந்த பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு பனையூர்லயோ இல்ல மகாபலிபுரத்துலயோ எதிர்பார்த்தது தான் சார். இது எதிர்பார்த்து தான் சார். மகாபலிபுரம்லாம் கிடையாது சார். நான் தான் சொல்றேன் சார். நீங்களே உங்க அம்மா அப்பா வந்து விலகி இருக்கிறீங்க வந்து ஊருக்கே தெரியும் சார். நீங்க சொல்லுங்க மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு நான் பிள்ளைய மகனா இருப்பேன். உங்க மகனை இறந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு மகனா இருப்பேன் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு நீ மகனாவே இல்லை. ஒரு நாள் நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க, கண்டிப்பா கால் பண்ணுவீங்க சார். வந்து விஜய் வந்து கட்சியை கலைச்சிட்டாரு, அது சம்பந்தமா நீங்க ஒரு நேர்காணல் கொடுங்க சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயமா நீங்க அந்த அதுக்கான வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா விஜய் உள்வாங்க பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. விஜய் பத்தி தெரியாத பன்னாட பரதேசி பசங்க வேணா சொல்லலாம். விஜய் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரு, எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரு, இதை பண்ணிடுவாரு, அதை பண்ணிடுவாரு. இப்ப நான் சொல்றதா நடக்குதா இல்லையா பாருங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது, எழுதி வச்சுக்கோங்க. ஒன்னா நோட் பண்ணி ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாது. அடுத்த படத்துக்கு டிஸ்கஷன்ல போவாரு. மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா வந்து தேர்தலில் போட்டிட மாட்டாரு. இந்த தேர்தலில் போட்டிட மாட்டாரு. சின்னம்லாம் தேடிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்றல சார். சின்ன ஹெலிகாப்டர் சின்னம் கிடையாது. அமரர் ஊர்த்தி தான் கரெக்ட். நானே அனுப்பிச்சிருக்கேன் மெசேஜ். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மோடி இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ராபின்சன் சார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயினுடைய அரசியலுக்கு பின்னாடியோ இல்லை விஜயோட பர்சனல் வாழ்க்கைக்கு பின்னாடியோ நிறைய விஷயங்கள் போறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு ஹேஷ்டேக் ஒன்று கிரியேட் ஆகுது. வேக்கப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் ஆகுது. ரொம்ப நாளா தூங்கிட்டே இருக்கீங்க, வெளியே வாங்க விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, நான் என்ன சொன்னேன், அவர் எதுக்கு எழுப்பி கூப்பிடணும் ராபின்சன்? நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். நீங்களே சொல்லுங்க. இங்கே நீங்கள் யாரை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். தியாகராஜ பாகவதர்னு ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார். அவர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் நிறைய நடிகர்கள் வந்து வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க. கிட்டப்பா பியூ சின்னப்பா வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, நம்ம ரஞ்சன் வந்திருக்காரு, பழைய நடிகர் சத்யார் மகாலிங்கம், இன்னும் பல நடிகர்கள். அதுக்கப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி, எவ்வளோ நடிகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எல்லா நடிகர்களும் வந்து மக்கள் சேவைக்கு வந்துட்டாங்களா? இல்லை எல்லா நடிகர்களும் வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்களா? சரிங்களா? இல்லை யாராவது கூப்பிட்டாங்களா? இப்போ எம்ஜிஆர் கூட சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்குங்க சார், எங்களை எல்லாம் நீங்கள் தான் காப்பாற்றணும் சார் அப்படின்னு யாராவது கூப்பிட்டாங்களா? இல்லை. இயல்பாக நடக்குது இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு கருத்தியலை முன்னெடுக்கிறாங்க. எம்ஜிஆர் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து கருத்தியல் முரண் உருவாகுது ரெண்டு தரப்பில். அப்போ அவர் வந்து வெளியேறி வராரு. அதுக்கப்புறம் தான் அவர் கட்சி. அப்போ கூட மக்கள் வந்து ஐயா நீங்கள் வந்து ஒரு கட்சி தொடங்கி எங்களை இங்கே இந்த காங்கிரஸ் கிட்டேருந்து காப்பாற்றுங்க, இந்த கலைஞர்கிட்டேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? அதுக்கப்புறம் அவர் வந்து திமுக வந்து விலகி வந்து ஒரு கட்சியை தன்னுடன் வரக்கூடிய நிர்வாகிகளை வச்சு, தொண்டர்களை வச்சு அவர் வந்து ஒரு கட்சியை உருவாக்குறாரு. இப்படி தான். அதுக்கு பிறகு அவர் மக்கள் சேவையாற்றும் போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் நல்ல முறையில் ஆட்சி நடத்தினா மீண்டும் அவரை தேர்வு செய்கிறாங்க. எவ்வளோ தானே? ஆமாம். இதுதான் வந்து தொடர்ந்து இருக்கிறார். எந்த நடிகராக இருந்தாலும் இதுதான் நிலைமை. அது வெற்றி அரசியல் ரீதியாக நீங்கள் அவர் வெற்றி பெறட்டும், அவர் தோல்வி பெறட்டும், வந்தது எல்லாம் அவங்களுக்காக வந்தது தான். மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம், நான் மக்களுக்கு தொண்டு செய்கிறேன். மக்களுக்கு தொண்டு செய்கிற கூட நீங்கள் வந்துருக்கலாம், அது கூட பிரச்சனை கிடையாது. அது எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த விஜய் ஆகட்டும், யார் வேணா, விஜயகாந்த் ஆகட்டும், யார் வேணா இருக்கட்டும், மக்களுக்கு தானே. ஆனால் அந்த மக்கள் தான் வந்து இவங்களை வந்து கூப்பிட்றாங்கன்றதுலாம் கிடையவே கிடையாது. எம்ஜிஆரையும் கூப்பிடல, விஜயகாந்தையும் கூப்பிடல, விஜயும் கூப்பிடல. நீங்களா வரீங்கன்னு முடிவு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் வரலன்னு சொன்னால் ஏன் கூப்பிடணும்?
அவர் தூங்கட்டும். இல்லை விஜய் ரசிகர்கள் கேட்குறாங்க சார், பேக்கப் விஜய் சார். நான் சொன்னேன் யார் வேணா இருக்கட்டும், ஓகே, ரசிகர்களாக இருக்கட்டும், ரசிகர்கள் தொண்டராகட்டும், என்ன தூங்கிட்டு போகிறான், நமக்கு தெரியல சார். சாதாரண நேரத்தில் தூங்கினா மக்கள் வந்து கூப்பிட மாட்டாங்க. ஆனால் கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, அதுதான் சார் சொரணை இல்லாமல் இருக்கான்னு அர்த்தம். இப்போ இங்கே நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம், நான் சொல்கிறேன், ஒப்பீட்டளவு சொல்கிறேன். ஆனால் நாயோட ஒப்பீடுறது வந்து சில பேர் விரும்ப மாட்டாங்க. நாய் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல விலங்கு, நன்றி உள்ள விலங்கு. நீங்கள் நாய் கூட வந்து பார்த்தீங்கன்னா தூக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காதை பிடிச்சி தூக்குவாங்க பார்த்துருங்களா? இந்த நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் கேட்டினா, குட்டி போட்டுச்சுன்னா யாராவது வழக்கத்துக்கு வந்து கொண்டு போகிறோம்னா செய்யணும் கேட்டினா, இந்த காதை பிடிச்சி தூக்குவாங்க. தூக்கிங்க நீங்கள் தூக்கல, காதை பிடிச்சி கட்டினா கேன் கத்தம். ஆமாம், ஒன்று கவர்மெண்ட் இருக்கும். இது நீங்கள் காதை பிடிச்சி தூக்கி கொஞ்சம் அப்படி ஆட்டிங்கன்னா கூட அது பேசாமல் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டினா, இது ரொம்ப சென்சிட்டிவான டாக். இது சத்தம் போடுது இல்லை, சத்தம் போடுறது வந்து சென்சிட்டிவான நாய். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொரணையே இல்லாத நாய். அப்போ எதை வந்து தேர்வு செய்வாங்க, எது சென்சிட்டிவாக இருக்கோ அதுதான் தேர்வு செஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து நாயை வளர்க்குறவங்க செய்யக்கூடிய விஷயம். நீங்கள் சாதாரண கிராமங்களில் கூட போய் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது அப்படி தான். ஏன்னா நாங்கள்லாம் வந்து கிராமங்களில் வளர்ந்ததுனால எனக்கு தெரியும். நாயை அப்படின்னா தூக்கி பார்ப்போம், காதை பிடிச்சி தூக்கி பார்த்தோம்னா கேன் கத்துச்சுனாக்கா ஏய் சூப்பர் நாய்டா இது எடுத்துன்னு அப்படின்னு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், வீட்டை நல்லா பாதுகாக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய இயல்பே தெரியும். இவன் உருட்டடியாக அவங்க அப்பன் தயவில் வந்து ஏதோ வந்து ஒரு நடிகன்னு ஆயிட்டான். அவன் அந்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு டேட்டுக்கு யாரும் இந்த சிவகார்த்திகேயன் மாதிரி ஆட்களோ இல்லை விஷால் மாதிரி ஆட்கள் அன்னைக்கு இல்லை சார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரத்துலேருந்து வர சார். உச்ச நட்சத்திரம் நீங்கள் சொல்லுங்கள், உச்ச நட்சத்திரன்றது ஃபேப்ரிகேட் பண்ணுறது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. உருவாக்கம் என்பது வேற, தயாரிப்புன்றது வேற. உருவாக்குறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது கிரியேஷன், இது ஃபேப்ரிகேட். இப்போ ரஜினிகாந்த் எடுத்துங்க வந்து கேட்டால் அவர் வந்து நீங்கள் எல்லாம் சில பேர் இந்த சில தருதலைங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த சினிமா விமர்சகன்ற பேரில் அந்த ஒரு 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களே, அவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் இவருக்கு வந்து அவங்க அப்பாவை வந்து கொண்டு வந்து ஆக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. ரஜினி வந்து இயல்பான ரஜினியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலச்சந்தர்னு ஒருத்தர் உருவாக்குனார், அறிவு கட்டவங்க. ரஜினிக்கு வந்து வாய்ப்பு வேணால் கொடுத்தது பாலச்சந்திரா இருக்கலாம், மொத்தமே அவர் தான் உருவாக்குனான்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு தயாரிப்பு வேலை நடக்குது, ஒரு ஸ்டாரை வந்து தயாரிக்கிற வேலை நடக்குது. அதான் அந்த மாமியாருக்கு சோப் போடுற கதையெல்லாம் அது நடந்தது. அது வந்து எஸ்எஸ்சிக்கு நல்லாவே தெரியும் என்னென்னலாம் வேலை செஞ்சாருன்றது அவருக்கு தெரியும். அவர் இப்போ கொச்சப்படுத்த வேணான்னு பார்க்குறேன். ஓகே சரிங்களா, ஏன்னா நிறைய பேசிட்டணும். ஒரு தகப்பனா வந்து ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு அவர் என்னெல்லாம் போராடினாரு, எப்படி ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணாரு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கு. ஆனால் ரஜினிகாந்த் அப்படி கிடையாது. ரஜினிகாந்த் எனக்கு உருவாக்கினார் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் பாலச்சந்திரன் எடுங்க, பாலச்சந்திரன் எடுங்க, பாலு மகேந்திரன் எடுங்க, மகேந்திரன் எடுங்க, ராஜசேகர் எடுங்க, முத்துராமன் எடுங்க, இன்னைக்கு வந்து நெல்சன் வரைக்கும் சொல்ல முடியும் நீங்கள் ரஜினிகாந்துக்கு. அதை வந்து ரஜினிகாந்த்ன்ற மனிதரை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அவர் அப்டேட்டில் இருக்கிறார். அன்னைக்கு வந்து எஸ்பி முத்துராமனோட பயணிச்சார், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நெல்சனோட பயணிக்கிறாரு. அது வந்து அவர் அப்டேட் பண்ணிக்கிறார். நீங்கள் வந்து ஒப்பிடால வந்து விஜய் கொண்டு வந்து ஒப்பிடக்கூடாது. முழுக்க எஸ்ஏசியால் வந்து ஒரு நடிகனாக வந்து கட்டமைக்கப்பட்டது. அப்படி கிடையாது. ஒரு எடுத்ததுமே நீங்கள் கதாநாயகன் தான் சார், ரஜினி கதாநாயகன் கிடையாது. ரஜினி நான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து நின்ன காட்சியாக வந்து அபூர்வ ராகங்கள் வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ருதி பேதம்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. அது அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராகத்தோட பேர் வச்சிருப்பார் பாலச்சந்தர். ஸ்ருதி பேதம்ன்றது கேட்டால் கிட்டத்தட்ட வந்து ஒரு அபசகனம் சொல்லுவாங்க. ஒரு ராகம் நீண்ட ராகம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆகுது பார்த்தீங்களா, அது பேர் தான் ஸ்ருதி பேதம்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ருதியில் பேதம் பண்ணுறது, ஒரு ராகம் பாடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் இறைச்சல் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் தான் வந்து ஸ்ருதி பேதம்னு பேர். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அந்த அம்மா பாடுவாங்க, ஒரு பாடகி யாரு, ஸ்ரீவித்யா. அப்போ ஒரு முன்னாள் கணவர் வந்து நிற்பார். அதோட பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இன்னொரு காதலில் இருப்பாங்க, கமலோட காதலில் இருப்பாங்க. அப்போ வந்து கேட்டால் முன்னாள் கணவர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்பார் ரஜினி சார் நிற்பார். ஆமாம், ரஜினி சார் வந்து நிற்பார். அதுதான் அந்த படத்தில் அந்த கேரக்டர் கேட்டால் அது வந்து ஸ்ரீவித்யாவுக்கு கணவர். ஆனால் நீண்ட காலம் பிரிஞ்சு போயிடுவார். ஆனால் வந்து இவங்க இன்னொரு காதல் வந்துடும். அந்த கமலோட காதலிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவர் ரஜினி வந்து அந்த கடைசி காட்சியில் நிற்பார், டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. என்ன சொல்லுவாங்க, இந்த சிவபூஜையில் கரடி பூந்துச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டரில் வந்து நெகட்டிவ், அதுக்கப்புறம் வில்லன், இப்படி தான் வந்தார். இவன் அப்படி கிடையாது. விஜய் வந்து முதல் படமே கதாநாயகன். எந்த சின்ன நீங்கள் சொல்லலாம் அவர் சின்ன பையன் நடிச்சு, சின்ன பையன் நடிக்கிறது வேறடா. சின்ன பையன் வந்து வெற்றி படத்தில் சின்ன பையன் நடிச்சு, ரஜினி சின்ன பையன் நடிச்சார். நீங்கள் கமலை கூட சொல்லுங்கள், கமலுக்கு கூட நான் சொல்கிறேன்,
கமல் கூட அவங்க அப்பாவோ அவங்க சித்தப்பாவோ அவங்க பெரியப்பாலாம் வந்து நடிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துலாம் வரல. இவர் வேணா சொல்லி கொடுத்துருப்பார், கமல் வேணா சாருஹாசனுக்கு சந்திரஹாசனுக்கு எப்படி நடிக்கிறதுன்னு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எப்படி இவனுக்கு புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சவனுக்கு தான். ஆனால் என்ன சார் வாங்கின காசு போகிறானுங்க இவனுங்க, அதுதான் உண்மை. ஓகே, நான் சொல்கிறது யார் அந்த 3 பேரும் உங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகனாகவே அவங்க அப்பா தான் உருவாக்குனார். ஒரு தலைவனாக வந்து ஆசை இருக்குது. இப்போது ஒரு இருக்குன்னா ஒரு மனிதன் வந்து சுயமாக சிந்திக்கணும், சுத்தமாக சிந்திக்கணும். எப்படி சுயமாக சிந்திக்கணும்? சுயமாக சிந்தனை கூட வந்து பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக சிந்திக்கணும், மன தூய்மையாக இருக்கணும். முதல்ல சுத்தமாக நீங்கள் சிந்திக்கணும்னா என்ன சார் வேணும்? மனசு சுத்தமாக இருந்தால் உங்கள் சிந்தனை சுத்தமாக இருக்கும். கரெக்டாக? கரெக்ட். நீங்கள் என்ன நினச்சிட்டிங்கன்னா இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் ராத்திரி 12 மணிக்கு ஒரு நடிகை கிட்ட வந்து என்ன சொல்லும், மாமாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நைட்டு ஒரு 12 மணிக்கு நல்லா இருந்துங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னு. நீங்கள் கேட்குறது என்ன பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னா சினிமாவில் கேட்டுருக்கலாம், என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லு. பட் நீங்கள் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நான் வந்து சர்க்கார் படத்தில் நடிச்சினேன். சர்க்கார்னா தான் நீங்கள் அந்த நடிகை ஞாபகம் வருதில்ல உங்களுக்கு, இல்லை சர்க்கார் படத்தில் நடிச்சினேன் பார்த்தியா எப்படி பாயிண்ட் எடுத்து பேசினேன், இது ஒரே ஒரு ஓட்டை வச்சு எப்படி ஆட்சியை நான் எப்படி கவுத்தேன், எப்படி வந்துட்டு பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த படமே ஃபெயிலியர் ஆச்சு. ஓகே, படமே ஃபெயிலியரு. சர்க்கார் படம் ஃபெயிலியர், எல்லாம் ஊருக்கே தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ நடிகிட்டு இருக்கிறான், நான் நிஜமாகவே முதலமைச்சர் ஆகிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் மாமா நீங்கள் வந்து நிஜமாகவே முதலமைச்சர் ஆகிடுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆசை வந்துடுச்சு. இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. இங்கே 40 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவரை தண்ணி குடிச்சாரு இது முதலமைச்சர் பதவி வந்து உட்காரத்துக்கு இல்லையா? அவரை கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் கேட்டால், நான் ஊரெல்லாம் போஸ்ட் வச்சு ஒட்டினார்னு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் தவழ்ந்து வந்து முதலமைச்சர் ஆனார்னு. நீங்கள் யாரை? எடப்பாடி. நான் சொல்லலை, நீங்கள் சொல்லுவீங்க. அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து போஸ்ட் வச்சு ஒட்டினேன், பேனர் கட்டினேன், தோரணம் கட்டினேன், அப்படி தான் நான் வந்து படிப்படியாக வந்தேன் அப்படின்னு யார்? எடப்பாடி சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் முட்டி போட்டு தவழ்ந்து தான் போய் முதலமைச்சர் ஆனீங்க, எப்படியோ ஆக முதலமைச்சர் ஆகிட்டு. ஆமாம், இவர் 40 ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த அப்பாவாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மொத்த மூச்சு காத்துமே அரசியலாக இருந்தால் கூட மு.க. ஸ்டாலினால வர முடிஞ்சுதா? இல்லை. எவ்வளோ கஷ்டம், கட்டம் சரி திட்டம் சரி என்னன்னா சொல்லி ஒரு அதுக்கு பிறகு ஒரு என்ன சொல்லிட்டா வேற அதர் சாய்ஸே இருக்கும்போது வந்து உட்காந்தார். சரியா? அந்த மாதிரி நான் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க என்னன்னு கேட்டால், இவங்கெல்லாம் வந்து ஃபேஸ் வேல்யூ கிடையாது அப்படின்றீங்க. எல்லாருக்கும் தகுதி இருக்குது, அப்படிங்களா? தகுதி அடிப்படையில் தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு தகுதி இல்லைன்றதை நீங்கள் நிரூபிச்சுட்டே வரீங்களா இல்லையா? உண்மையாக சொல்லணும், மனசாட்சியோட சொல்லணும்னா, ஒரு சிறந்த பேச்சாளரா கிடையாது, சிறந்த எழுத்தாளரா கிடையாது. எழுத்தாளர்னா கதை எழுத்தாளர் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அறிஞர் அண்ணா எடுத்துட்டிங்கன்னா சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர். இதில் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்லை. ஜெயலலிதா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நான். ஜெயலலிதாவுக்கு வந்து என்ன திறமை இருக்குது? நடிகைன்ற திறமை தாண்டி அவங்க என்ன பெரிய எழுத்தாளரா? கலைஞர் அப்படி கிடையாது, கலைஞர் மிகப்பெரிய எழுத்தாளர் சொன்னாங்க. உடனே அந்த அம்மா வந்து அது கவுண்டர் கொடுத்துருக்கா என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிறுகதைகள் இந்த புதினங்கள் இருக்குல்ல அதை எடுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவிடன்ஸாக போட்டாங்க. அதாவது நானும் எழுத்தாளர் தான் அப்படின்றதுக்கு வந்து என்ன செஞ்சேன்னா, ஒரு 15 புத்தகங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க, சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில புதினங்கள்லாம் அவங்க எழுதியிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்ணாங்க அந்த டைமில். ஏன்னா வந்து இப்படி கேட்கும்போது நான் சொல்கிறதுக்கிட்ட தகுதி என்பது ஏதாவது இந்த எழுத்தாளராக இருக்கணும், இல்லை பெரிய பேச்சாளராக இருக்கணும் கூட கிடையாது. ஏதாவது ஒரு திறமையை சொல்லுங்கள். விஜய்க்கு இந்த திறமை இருக்குது, ஒரு நடிகன் என்பதை தாண்டி சினிமா நடிகர் அதை தாண்டி உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது? ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். இப்போ விஜயகாந்த் இருக்கிறார் சார், அவர் அரசியல் வந்து அடுக்குமொழி பேச தெரியாது. டி ராஜேந்திரன் அடுக்குமொழி பேசினார், ஊற்றி மூடி அமிச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு அடுக்குமொழி தெரியாது. ஆனால் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஏழைங்களுக்கு சோறு போடுவாங்க. சிம்பிளாக இப்போ வரும்போது கூட போட்டுருக்காங்க. ஆள் மனுஷன் இல்லை. இப்போ தான் உங்கள் ஸ்டுடியோ தாண்டி தான் அந்த பக்கம் தான் வந்து நிற்கிறேன், ஒரு பெரிய கியூ நின்று இருந்துச்சு சாப்பாட்டுக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாளுக்கு சாத்தியமா சார்? நம்மளால வந்து தினம் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போடணும்னா நம்ம எவ்வளோ உழைக்கணும் தெரியுமா? எவ்வளோ வேலை, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போய் அரிசி பருப்பு 10 பேருக்கு போட முடியுமா சார்? 10 பேருக்கு போட முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கிறாரு, சொல்லலாமே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏசி சண்முகம் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து புதன்கிழமையானா ஏதோ ஒரு டேட்டு ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. இங்கே சென்னையில் தான் அவர் வீடு இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த சாந்தி காலனியில் தான் இருக்குது அவர் வீடு. புதன்கிழமையாக ஏதோ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் வந்து மதிய வேலை சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு 30 பேருக்கு கொடுத்தாங்க. இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் வந்து அவங்க ஒரு வேளை வந்து
அன்னதானம் பண்ணுறது, இதுதான் அவங்களுக்குள்ள வருது. அது மாதிரி சில கோயில்களில் பார்த்துருப்பீங்க, குறிப்பிட்ட நாட்களில் தனியாக நான் சொல்கிறது கேட்டால் அரசு இந்த கோயில்களில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஜன சாப்பாடு, மதிய சாப்பாடு, அது சொல்ல சாதாரண வந்து அறக்கட்டளை நிறுவனங்கள் சொல்கிறேன் நான். கோயில் மாதிரி இருக்கக்கூடிய அறக்கட்டளை நிறுவனங்கள், வள்ளலார் மையம், உணவு மையம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான சில தொண்டு நிறுவனங்கள்லாம் அங்கெல்லாம் வந்து போகிறாங்க. ஆனால் ஜனம் முடியுமா? அது எவ்வளோ வந்து அப்படி பார்க்கும்போது விஜயகாந்த்னா சோறு போட்டார். விஜய்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறேன். ஓகே, ஒரு வள்ளல்னு ஒரு பேர் வந்து எடுத்தாருங்க விஜயகாந்த், அவருக்கு மதிப்பு. விஜய்கிட்ட என்ன சார் இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் வந்து விஜய் மட்டுமே குறை சொல்லிட்டு இருக்கணுமா சார்? ஏன்னா விஜயோட ரசிகர்கள் நம்ம வந்து இங்க அஜித்தை சொல்ல முடியுமா சார்? இல்ல, நான் வந்து விஜய் மட்டுமே நீங்க சொல்றீங்கல்ல, அதை முதல்ல முடிச்சிடறேன். விஜய் மட்டுமே, விஜய் மட்டும் தானே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேசும் பொருளா இருக்கிறாரு. அரசியலுக்கு அவர் தானே வந்திருக்காரு. சிவகார்த்திகேயன் அரசியலுக்கு வந்திருக்காரா? இல்ல. அஜித் வந்திருக்காரா? இல்ல. யார்? ரஜினி வந்திருக்காரா? இல்ல. வேற யாரு வர? நீ தானே அரசியலுக்கு வர்ற, எங்களை ஆளணும்னு நீ சொல்ற. அப்ப நீங்க ஆளுநர் வரும்போது பாத்தீங்கன்னா நான் கூட சொல்லவே இல்லை. யார் சொல்றாங்க? நீங்களே சொல்ற. வேக்கப்னு சொல்றது யாரு? ரசிகர்கள். அதுதான் நான் சொல்றேன். அவங்கள தான் நான் கேட்கிறேன். அதுதான் ஏன் நான் சொன்னேன், ஏன்டா கூப்பிடுறீங்க? அவன் தான் தூங்குறான்ல, அவன் ஏதோ படத்தை நடிச்சு முடிச்சிட்டான். ஜனநாயகன் வரும், கை தட்டிட்டு போங்க, கை தட்டிட்டு போங்க. ஜனநாயகன் போகுது, கை தட்டிட்டு போங்க. அவனுக்கு கலெக்ஷன் ஆக போகுது. அடுத்த படத்தில் நடிக்க போறான். அடுத்த படத்தில் நீங்க கை தட்டிட்டு போங்க. எங்களை எல்லாரும் ஆள சொல்றது யார் சொன்ன? ரசிகர்கள் மட்டும் சொல்லிட முடியாது ராபின்சன். இப்போ 8 கோடி பேர் இருக்கிறாங்க சார், ஒரு 4.5 கோடி பேர் வந்து வாக்களிக்க வந்து வாக்குரிமை பெற்றவங்க. ரசிகர்கள்ன்ற தாண்டி அவங்க வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள், வாக்காளர்கள். நீங்க மறுபடியும் சொல்றீங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட ஒரு செக்டார். அதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு நடிகனுடைய ரசிகர்கள் என்ன இல்லை தொண்டர்கள் என்ன, அவருடைய தொண்டு செய்யறவங்க கூட இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து திணிக்க முடியாதுல்ல ஒரு தலைவரை. இது பாருங்க, நாங்கள் ஒரு தலைவரை கொடுக்குறோம், அவர் தான் இனிமேல் உங்களை ஆழ்வார் சொன்னால் செருப்பால் அடிப்போம். இது வெறும் நடிகன்ற மட்டுமே அடையாளத்தை மட்டும் வச்சுட்டு வந்தாக்கா அவனுக்கு யாராக இருந்தாலும் செருப்பால் அடிக்கணும். தப்பே, நடிகனா மட்டுமே இருந்தா. அதுவும் நீங்கள் எங்களை ஆள வரேன்னு சொன்னால் நீங்கள் உன்னுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து எல்லாத்தையும் பேசுவோம். நாங்கள் எல்லாத்தையும் பேசுவோம். நீ யாரு, உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, எல்லாத்தையும் பேசுவோம்ல சார். அந்த மக்களுக்கு வந்து 20 லட்சம் கொடுத்தோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க சார், நீங்க எல்லாரும் இது ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேரை பார்க்குற இந்த மீடியாவில் பேசினவங்க எல்லாரும் வந்து கேட்டினா அந்த மக்கள் வந்து விஜய் எதுவும் குறை சொல்லலை, விஜய்க்குள்ள ரொம்ப நுணுக்கமான விஷயம் சார், இது யாரும் பேச மாட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் பேசுகிறேன். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க தம்பி, அங்கே இறந்து போனது 41 பேர். நூற்றுக்கணக்கான பேர் வந்து அட்மிட் செய்யப்பட்டாங்க. 200 பேருக்கு மேலே அட்மிட் பண்ணாங்க. 100 பேருக்கு சிராய்ப்பு கூட போயிட்டாங்க. 50-100 பேர். மீதி இருக்கிற 50 பேர் பார்த்தா அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் காயப்பட்டாங்க. 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போது ஒரு பெரும் திரளான கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் வந்து மிதிப்பட்டு காயப்படுறாங்க, மிதிப்பட்டு ஒரு 50 பேர் இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோ பேர் மிதிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க. நீங்கள் அதை யாரும் பேச மாட்டீங்க சார். எப்படி மிதிப்பட்டு தானே சார் இறந்தாங்க? கூட்ட நெரிசல் என்ன? ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் மிதிச்சா தானே சாக முடியும். நெரிசல்னா அப்படியே உராஞ்சிட்டா இறந்து கீழே விழும்போது யாரோ மிதிச்சு போட்டாங்க. இதுதான் கூட்ட நெரிசல்ன்றது. இதுதான் அது எங்கன்னா கும்பமேளா நடக்கட்டும், அது மகாமகம் நடக்கட்டும், எங்கன்னா இருக்கட்டும், கூட்ட நெரிசல் எதாங்கன்னா ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் வந்து மிதிச்சாதான் கொண்டான். அது கிட்டத்தட்ட கொலை தான். ஆனால் நீங்க அடையாளப்படுத்த முடியாது. யார் கொண்டான்னு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ ஒரு 100 பேர் மிதிப்படுறாங்கன்னா நல்லா புரியணும். ஒரு 100 பேர் கோயிலில் வந்து கியூவில் நிற்கிறாங்கன்னா அங்கே ஒரு மனிதனை வந்து ஒரே ஒரு மனிதனை கூட பார்த்தீங்கன்னா இறக்குற அளவுக்குலாம் அங்கே மிதிக்க முடியாது. அவன் எப்படியாவது அவனை தன்னை காப்பாற்றிப்பான் ஒரு 100 பேர் உள்ள கூட்டத்தில். அதே ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் நான் கண்டிப்பாக காயப்படுவான். ஒரு நெரிசலில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்னு சொன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 5000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தாங்க மிதிச்சிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிர்நிலையிலையோ இல்லை கண்ணிலையோ வாயிலோ தொண்டையிலையோ மிதிச்சு செத்து போயிடுவாங்க. அப்படிதான் உங்களுக்கு ஒரு 6 பேர் வந்து இறந்தது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வந்து அவுழ்த்து விட்டாங்க. நான் சொல்றது வேசார்பாடியில் அந்த வெள்ள நிவாரணத்துக்கு ஒரு 6 பேர் இறந்தாங்க. உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சேர்ந்து ஒரு 6 பேர் 5 பேர் வந்து மிதிச்சிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர், 1000 கிடையாது தாண்டியே. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இறந்து 41 பேர் இறந்து போகிற அளவுக்கு மிதிக்கிறாங்கன்னா அந்த மிதிச்சவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பேர் இருப்பானே, ஒரு 1500 பேர் 2000 பேர் இருப்பானே மிதிச்சவங்க. நான் சொல்கிறேன் சார், காலில் மிதிக்கும்போது உங்களுக்கு தெரியல சார், நீங்கள் தண்ணியை மிதிக்கிறீங்களா, மண்ணை மிதிக்கிறீங்களா, கல்லை மிதிக்கிறீங்களா, முள்ளை மிதிக்கிறீங்களா, தெரியுமா? தெரியாது. கண்டிப்பாக தெரியும். அப்போ ஒரு மனிதன் வந்து தன் கால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் யாரையும் மிதிக்கிறோன்றது அவனுக்கு தெரியுது இல்லை? அந்த மனிதனுக்கு வந்து உயிர் பொழைச்சானா இல்லையா அப்படின்ற சந்தேகம் அவனுக்கு இருந்துதான் இருக்கணும். நம்ம மிதிச்ச மனுஷன் தான் இறந்துட்டான் போல இருக்கு. ஓ, நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு 2015 நல்ல தண்ணி இருக்கும்போது, நல்ல தண்ணி முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குது சார், சரிங்களா? 2015 தான் கரெக்ட். முட்டி வரைக்கும் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் நடந்து போகும்போது, அந்த தண்ணியில் நடந்து போகும்,
நடந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு என் காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயரை மிதிக்கிற ஒரு ஃபீல், டயரை மிதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் வந்து டக்குன்னு வந்து நான் செஞ்சிட்டேன், என் காலை எடுத்துட்டேன். ஏதோ டயரை மிதிக்கிற மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயரே ஒரு டியூபை மிதிக்கிற மாதிரி வந்து இருக்குது. டக்குன்னு காலை எடுத்தோன்னு பார்த்தா நல்லா இவ்வளோ பெரிய பாம்பு, கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தாண்டி பாம்பு சீறி போய் தண்ணியில் பாஞ்சி போயிடுது. அது என்ன விட்டா போதுன்னு நினச்சி போகுது. இது யாரு என்ன விட்றா பாவி இப்படி மிதிக்கிறியா யாரா நீன்னு சொல்லிட்டு நான் நினச்சது கேட்டால், நான் காலை எடுத்து கேட்டால் ஏதோ ஒன்று வேண்டாத ஒன்று மிதிக்கிறோம், ஏதோ ஒன்று ஒரு டயர் மாதிரி இதுன்னா அப்புறம் அப்போது மிதிக்கிற உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல, இருக்கு. எல்லா மனிதருக்குமே அங்கே யாரெல்லாம் 1000 பேராக இருக்கலாம், அல்லது 2000 பேராக இருக்கலாம், அல்லது 3000 பேராக இருக்கலாம், இல்லை 5000 பேராக கூட இருக்கலாம். அந்த கூட்டத்தில் மிதிச்சது ஏன்னா 40 பேர் இறந்தது, ஒருத்தர் பேர் 100கணக்கான பேர் மெரிச்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, 100கணக்காக மெரிச்சது. ஆனால் வந்து இறந்தது 41 பேர்னா அப்போ எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுணர்வு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் 5000 பேருக்கு அந்த உள்ளுணர்வு இருக்கலாம்ல. இல்லை மிதிக்காத நபர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தை கூடுனதில் நம்மளும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆழமாக நம்ம இருந்தோமே, இந்த கூட்டத்தில் நாமளும் கூட இருந்தோமே அப்படின்னு அந்த குற்ற உணர்வு இருக்குமா இருக்காது. அப்போ எப்படி சார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை குறை சொல்லுவான்? அவன் மீதே எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குல்ல, அவன் மீதே ஒரு குற்ற உணர்வு இருக்கும்போது எப்படி விஜய் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பு சொல்லுவான்? அவரால் தான் இப்படி நடந்தது சொல்லிட்டு அவன் தன்னைத்தானே வந்து உள்ளுக்குள்ளே பேசிப்பான கேட்டால் நம்ம போன தப்பு, நம்ம அநியாயமாக ஒருத்தரை மிதிச்சோம்ல, நம்ம மெரிச்சமே, அவன் செத்துட்டானா. அந்த உணர்வுலாம் அந்த ரசிகர்களுக்கு இருக்கா? அந்த ரசிகர் இல்லை, அந்த மக்கள், இங்கே ரசிகர் இங்கே வந்து அந்த மக்களுக்கு இருக்கா? அந்த மக்களுக்கு உள்ளுணர்வு குற்ற உணர்வு இருக்கு. யாருக்கு? அந்த கரூர் மக்களுக்கு உள்ளூர ஒரு குற்ற உணர்வு இருக்குமா? இப்போ நீங்களே இருக்கீங்க சார், அந்த கூட்டத்துக்கு நீங்கள் போனீங்க போல, நீங்கள் இருக்கீங்க. சப்போஸ் இப்போ வந்து இறந்து போனது 41 பேர் இறந்தாங்க, ஆனால் உங்களுக்கு காலில் மிதிப்பட்டது உங்களுக்கு உணர்வு இருக்கு, நீங்கள் யாரையும் மிதிச்சிங்க, அவங்க மனசு தோணும்ல. நம்ம வந்து 2-3 தோணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிதிச்சமே அவன் அந்த செத்து போன 41 பேரில் ஒரு ஆளா, இல்லை காயப்பட்டு போனானா அவனாக இருப்பானா? சரி, இதை ரெண்டத்தையும் தாண்டி நம்ம மிதிச்சது ஏதாவது சேட்டலைட்டில் ஏதாவது பதிவாயிருக்குமா? அதுக்கப்புறம் இந்த சிபிஐ விசாரணை அது விசாரணை பண்ணுறாங்களே, யாருன்னா நம்மளை தேடின்னு வருவாங்களா? இதெல்லாம் யோசிப்பானுங்க. இது ஒன்று தெரிஞ்சுங்க, எப்படி பார்த்தாலும் வந்து இது வந்து ஒரு கிரைம் சார். இது சரிங்களா, தற்செயலாக நடந்தால் கூட ஒரு கிரைம் தானே. இப்போ நீங்கள் சொல்ல முடியுமா சார், நான் வந்து வேகமாக நான் வந்து வண்டி ஓட்டு போனேன், குறுக்கால ஒருத்தன் வந்துட்டான், நான் ஏற்றி இறக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிரைம் தானே எப்படி இருந்தாலும். அது அவன் எப்போ வந்தான், நீங்கள் எப்படி போனீங்க, இதை வந்து யார் மேலே தப்புன்றதெல்லாம் விசாரணை பண்ண பிறகு தான் நீங்கள் வந்து நான் குற்றம் மட்டும் சொன்னேன். இப்போ நடந்தது என்ன, ஒரு தள்ளுமுள்ளு நடந்தது, மிதிப்பட்டு இறந்தாங்க. அந்த மிதிப்பட்டதை வந்து பார்த்தீங்கன்னா இறந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் அந்த லோக்கலில் இருக்கிற நபர் தான், மிதிச்சவனும் அங்கே இருக்கிற மாதிரி தான் அந்த கரூர் மக்கள். அந்த நான் சொன்னேன், அந்த கரூர் மக்கள் அந்த கூட்டத்துக்கு வந்தவன் மிதிப்பட்ட எங்கேயோ ஒருத்தன் தூக்கி வந்து போடல, அந்த கூட்டத்தில் மிதிப்படும் போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உள்ளுணர்வு இருக்குது. என்னன்னு கேட்டால், நம்ம தான் மிதிச்சுக்கிட்டோம், நம்ம வந்து இப்போ மிதிச்சவன் செத்தானா இருக்கானா, இது வந்து சேட்டலைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோன் கேமரா போயிருக்கு, அதில் ஏதாவது நம்ம மிதிச்சது தெரிஞ்சிருமா, நம்ம பிடிச்சி கொண்டு போய் உள்ள ஜெயிலில் போட்டுருவாங்களா, அந்த யோசனைகள்லாம் அந்த மக்களுக்கு இருக்குது. ஓகே, அதனால் அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா வந்து இதில் யாரையும் ப்ளேம் பண்ண, அதனால தான் அவங்க யாரையுமே ப்ளேம் பண்ண. நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, விஜய் யாருமே குறை சொல்லவே இல்லை, குறை சொல்லலை, ஆனால் அவங்கள யாராவது பாராட்டுறாங்களா? இல்லை அவர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து அவரை என்ன சொல்ல கேட்டிங்கன்னா அவருக்கு ஆறுதலாக வந்து யாராவது பேசுகிறாங்களா? பேச வைக்கப்படுறாங்க. அந்த மக்கள் நினைக்கிறேன்னா இது ஒரு கெட்ட கனவாக கடந்து போகணும். ஓகே, இது ஒரு கெட்ட கனவாக நடந்து போகணும். ஓகே, இப்போ வந்து பனையூருக்கு விஜய் வந்து கரூருக்கு போகிறதா இருந்தது, ஆனால் இப்போ அதை அந்த பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு பனையூர்லையோ இல்லை மகாபலிபுரத்துலையோ எதிர்பார்த்தது தானே சார், இது எதிர்பார்த்து தான் சார். மகாபலிபுரம்லாம் கிடையாது சார், நான் தான் சொல்கிறேன் சார், இதே பனையூரில் உட்காந்துட்டு அங்கே வர வச்சு ஒன்று ஏற்கனவே கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, காசு கொடுத்தாச்சு, நேரில் பார்க்கணும். நேரில்னா என்ன பண்ண போகிற, ஆறுதல் என்ன செய்ய போகிறாரு? போனது தான். நீங்கள் சொல்ல முடியுமா சார்? பாருங்கள், இங்கே இப்படி தான் நீங்கள் எனக்கு கலையில் விட்றீங்க. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க வசனம், நீங்கள் ஒன்று உங்கள் பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாதீங்களா, நான் உங்களுக்கு பிள்ளையாக இருப்பேன் சொல்லுங்களா? சொல்லுவார் சார், சொல்லுங்க சார். நான் கேட்குறதுண்ணா பிள்ளைண்ணா, நீங்களே உங்கள் அம்மா அப்பா வந்து விலகி இருக்கிறீங்க வந்து ஊருக்கே தெரியும் சார். நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு வந்து நான் பிள்ளைய மகனாக இருப்பேன், உங்கள் மகனை இறந்துட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு மகனாக இருப்பேன் சொல்ல முடியுமா சார்? ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ மகனாகவே இல்லை தானே சொல்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், ஒரு குழந்தைய இறந்து போச்சு சார், அங்கே பழுதாச்சு அந்த நீங்கள் என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பிள்ளைய இறந்து போயிட்டான் என்ன ஆறுதல் சொல்லுவீங்க? நீங்கள் வந்து பெற்றவங்களுக்கு பிள்ளையாகவும் இல்லை, நீங்கள் புருஷனாகவும் இல்லை, புரியுங்களா? நீங்கள் என்ன சொல்ல முடியும்?
சார் ஒரு கணவனை வந்து இழந்த மனைவிக்கு நீங்கள் என்ன சார் ஆறுதல் சொல்ல முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார். நீங்கள் வடிவேல் நம்ம கொச்சப்படுறதுக்காக பேசவே இல்லை. ஏன்னா அந்த மக்கள் பேசுறதை பார்த்தா சில நேரம் பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு படத்தில் ஒரு வடிவேல் சொல்கிறாரு, அந்த ஏழை வீட்டில் போய் உட்காந்து பேசிட்டு, உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியாக இருந்தா, ஊருக்கே பொண்டாட்டியாக இருந்தான்னு சொல்லி பேசுவார். தர்மடி வாங்கின்னு வருவாங்க. நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஒரு கணவனை இழந்த மனைவிக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? ஒரு கை குழந்தைய இழந்த தாய்மார்களுக்கு நீங்கள் என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? நீங்கள் கடைசியில் என்ன பில்டப் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போவே அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க கேட்டால் வந்து, கேட்டால் நீங்கள் இன்னொரு தடவை கரூர் வாங்கப்பா, இன்னொரு பையன் இருக்கிறான், இன்னொரு பையன் தண்டத்தை சும்மா சுற்றி கிடக்குறான் சார். நீங்கள் சார், நான் சார் கொச்சப்படுத்தலாம் இல்லை, அந்த மக்கள் பேசுறது இதை விட மோசமாக இருக்குது. அவங்க பிரியாணி அபிராமின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. குழந்தைய கொலை பண்ணாங்களே பிரியாணிக்காக ஆசைப்பட்டு, அந்த பொம்பளைக்கு வந்து ஒப்பீட்டளோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படிலாம் பேசவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் விஜய் சார் உங்களை நேரில் எங்களுக்கு பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி சார், நீங்கள் கரூருக்கு இன்னொரு முறை வாங்க சார், இன்னொரு பையன் இருக்கிறான் சார், சும்மா தான் சுற்றிட்டு கிடக்குறான் சார், நாங்கள் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதான் இதானே சார் உண்மை சார். இங்கே வேதனையான விஷயம் நம்ம பேசுகிறோம் ராபின்சன். இந்த மக்களை நம்ம வந்து இப்போ நமக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம யாரை குறை சொல்கிறது? விஜயை குறை சொல்கிறதா, இந்த மக்களை குறை சொல்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். சார் தாவேக்கா தரப்புல வந்து இன்னொன்று சொல்கிறாங்க சார், அவங்க வந்து அந்த மக்களை வந்து தத்தெடுத்துக்க போகிறாங்க எல்லா குடும்பம். சார் இதெல்லாம் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நான் சொல்கிற தப்பாக எடுத்துக்காதீங்க. பொதுவாக இந்த அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சிகள் என்னை தவிர வேறு யாரும் இதை பேச மாட்டாங்க. இந்த கட்சிக்காக போயிட்டு இந்த உயிரை விடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் எண்ணுயிர் தோழன்னு ஒரு படம், பாரதி ராஜாவோட படம், நீங்கள் அந்த படத்தை எடுத்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அது 30 வருஷம் முன்னாடியே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் அமைச்சர் கா ராசாராமையா, நம்ம இவர் இருக்கார்ல, நம்ம காந்தராஜ் இருக்கார்ல, காந்தராஜ் சொந்தக்கார பையன் தான், பாபு தான் நடிச்சிருப்பார். அதில் பாரதி ராஜாவோட படம். அதில் அந்த படத்தை எடுத்து பாருங்கள். ஒரு தொண்டனுடைய உயிர் எப்படி போகுது, அந்த தலைவருடைய ரியாக்ஷன் என்னன்றதுலாம் நீங்கள் அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசியலில் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்து விஜய் மட்டுமே இல்லை, எல்லா அரசியல்வாதிகளும் இது வந்து நார்மலாக கடந்து போயிடுவாங்க. கொழுத்து போயிட்டு வந்து நீ செத்தா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் கேட்குறேன், வைகோ வந்து கட்சி விட்டு நீக்கிறாங்க, வைகோவா கட்சி விட்டு நீக்கிறாங்க. ஊரெல்லாம் போய் ஒரே அலப்பறை பண்ணார். என்னன்னு கேட்டேன், என்னை வந்து துரோகின்னு சொல்லிட்டாங்க, என்னை கட்சி விட்டு நீக்கிறாங்க. உடனே ஒரு கட்சி விட்டு நீக்கணும்னு கேட்டிங்கன்னா உடனே வெகுண்டு எழுந்து போய் ஒரு 6 பேர் சூசைட் பண்ணிட்டான். இது தீ குளிச்சிட்டாங்க. 6 பேர். அதுக்கப்புறம் நிறைய பேர் செத்தாங்க. அதுதான், அதனால தான் அதுக்கு மரண திமுகன்னு பேர். இது மதிமுக பேர்னால மரண திமுக. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து செத்துக்கினே இருந்தாங்க. சரிங்களா? இப்போ மிச்சமாக இருக்குது 2 பேர் மட்டும்தான், வைகோவும் அவங்க மகன் மட்டும்தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாம் செத்து போயிட்டாங்க அந்த கட்சியில். அப்போ அது பேர் வந்து மரண திமுகன்னு சொன்னதே அதுக்காக தான். அப்போ அந்த 6 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 6 பேருக்கு முதல் வருஷம் உங்களுக்கு தெரியும், அவர் சூடம் கொளுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு மரியாதை பண்ணி அது பண்ணி எதோ பண்ணாங்க. அந்த குடும்பத்தில் அன்றைக்கி டேட்டுக்கு என்ன சார் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சார் உங்களுக்கு தெரியும், 90ல் நடந்து சொல்கிறேன். என்ன ஒரு தொகையை கூட கொடுத்துருக்கலாம் அந்த டைம். எல்லாம் ரைட்டு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போது அடுத்த வருஷம் இப்போ ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பண்ண போகிறாங்க இவங்க? இழப்பு தானே சார், அன்னையோட முடிஞ்சிச்சு. அதெல்லாம் அந்த குடும்பத்துக்கு தகப்பம் எல்லாம் போயிட்டான், அவ்வளோதான். பொண்டாட்டிக்கு புருஷன் எல்லாம் போயிட்டான், பெற்றவங்களுக்கு புள்ள எல்லாம் போயிட்டான், அவ்வளோதானே? இல்லை, இப்போ நான் கேட்குறேன், அதே வைகோ திமுகவோட கூட்டணி வச்சார், கட்சி விட்டு வேலைக்கு வந்தவர். அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வாரிசு அரசியல்னு சொல்லி பேசி வந்தவர் தான். என்ன, அதே கட்சியோட கூட்டணிக்கு போனார். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அந்த இறந்து போன அந்த 6 பேரோட உயிர் என்னாச்சு? பைத்தியக்காரனால அவனுங்க, பைத்தியக்காரனா இல்லையா? கண்டிப்பாக சார். எந்த அரசியல் கட்சி, நான் சொல்கிற மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சிக்காக தன் உயிரை வந்து எவனாவது மாற்றிக்கிறான்னா அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவனுமே கிடையாது. எல்லா கட்சியும், திமுக உட்பட சொல்கிறேன். திமுக, அண்ணா திமுக நிறைய இருக்குது. ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் அந்த மாதிரி நிறைய இந்த தற்கொலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடந்திருக்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு தலைவன் கைது செய்தால் உடனே போய் தீக்குளிக்கிறது நிறைய நான் பார்த்துருக்குறேன். கட்சி விட்டு நீக்கினான் வந்து இதெல்லாம் வந்து இப்படி. அப்போ இதில் என்ன, இப்போ என்ன கொஞ்சம் எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதல் ஆகிடுச்சு, அவ்வளோதானே சார். அங்கே 6 பேர், வைகோன்ற ஒரு பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் கிடையாதுங்க, அவருக்கு 6 பேர். இவர் கல்ட்டு இல்லை, யார் 40 பேர். எப்போ வந்து ராபின்சன் விக்ரவாண்டியில் ஒரு 6 பேர் செத்து போகிறான், சரிங்களா? ஒரு போலீஸ்காரரும் செத்து போகிறார். அதை இவங்க கணக்கில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸ்காரன் தர்ம சொத்து, இது அரசு சொத்து. அவங்களாம் இதுக்காகவே இருக்கிறாங்க. இது நீங்கள் கூட்டம் நடத்துவீங்க, உங்களுக்கு வந்து பந்தோபஸ்து கொடுக்கணும், அவன் நாக்கு வரண்டு செத்து போயிடுவான், அரசு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் கொடுக்கும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டீங்க, நீங்கள் பாட்டு போயிட்டே இருப்பீங்க.
ஆனால் ஏதாவது ஒரு போலீஸ் அடக்குமுறை ஏதாவது இந்த மாதிரி அடக்குமுறை தாண்டி ஏதாவது ஒழுங்குபடுத்தணும்னா உடனே அடக்குமுறை அராஜகம் வந்து ஒழிக அந்த கோஷனை. ஆனால் அங்கே வந்து பாதுகாப்பு பந்தோபஸ்துக்கு வரும்போது பார்த்தோன்னா நாக்கு வந்து செத்து போனோம்னா கணக்கு கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு துக்க செய்தி கூட நீங்கள் விசாரிக்க கூட பண்ண மாட்டாங்க. யாரும் இந்த தலைவர்கள் தான் சொல்கிறேன். இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் அந்த போலீஸ்காரர்கள் சேர்த்தா விக்ரவாண்டியில் ஏதாவது பண்ணாரா? ஒன்றும் பண்ணல. ஒரு படத்தை சொல்லுவாங்கல்ல, விவேக் 2 பேர் கேட்பாங்க, அண்ணா எங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? ஒன்றும் பண்ணல, அதுதான் இனிமேல் ஒன்றும் பண்ண போகிறது. அது மாதிரி தான் ஒன்றும் பண்ணல. அதே மாதிரி இப்போது மதுரையில் 3 பேர் செத்தான். இவ்வளோ வெண்ண மாதிரி இப்போ உட்காந்து பேசுகிறானுங்களே, அந்த 3 பேருக்கு என்னடா கொடுத்தான்? 20 லட்ச ரூபா கொடுத்தான்ல. இப்போ விஜய் தான் சொல்கிறேன். இப்போ விஜய் இப்போ 20 லட்சம் கொடுத்தான்ல, 40 பேர் 20 லட்சம் கொடுத்தான்ல. அந்த வந்து விக்ரவாண்டியில் செத்தவன் தர்மம் அவனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்றவங்க பிள்ளை இல்லையா? நான் கேட்குறேன். இல்லை தமிழ்நாட்டு பிரஜை இல்லையா? ஏன்டா அவனுக்கு கொடுக்கவே இல்லை? இந்த 20 லட்சம் அவனுக்கு கொடுத்துருக்கலாம்ல சார். அவங்க வரும்போது போகும்போது சார் எப்படியா இருக்கட்டும் சார், உனக்காக தானே சார் வரான். ஏன் அப்படி பார்த்தா 3 பேர் விக்ரவாண்டியில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போஸ்ட்மார்ட்டத்தே ரிப்போர்ட் ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வெயில் அதிகமாகி ப்ரெஷர் ஆகி தான் இருந்தான்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. உன்னுடைய பந்த உள்ளதான் செத்தான் 3 பேர். அதெல்லாம் நம்ம பேசல சார். எப்படி சார் நான் இவ்வளோ நாள் பேசுகிறோம்? இல்லை சார், அதுதான் நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் மட்டும் இப்போ மட்டும் 41 பேர் செத்தா 20 லட்சம் கொடுக்குறேன். அங்கே 5 லட்சம் கூட கொடுக்கவே இல்லையே. இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரு. நான் இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் கத்துறதுனால இந்த 20 லட்சம் கொடுத்தாங்கன்னா இது கூட கொடுத்துருக்க மாட்டானுங்க. எது அப்படியே கடந்து போயிடலாம் அப்படிதான் சொல்லியிருப்பானுங்க. அங்கே இருக்கிற வியூக அமைப்பெல்லாம் வேணாலும் சொல்லிருப்பான், தலைவா நம்ம இன்னும் நிறைய பேர் சாவ வேண்டி இருக்கிறான். இப்போ நீ வந்து ஆளாளுக்கு 20 லட்சம் 10 லட்சம் கொடுத்தோம்னா நம்ம கம்பெனி திவால் ஆகிடும். இது என்ன நம்ம சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் காலி ஆயிரும். ஓகே, ஆனால் இப்போ நம்ம கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பான் அப்போவே. அதுதான் அந்த அந்த பாவம் தான் இவனுக்கு வந்து 41 பேருக்கும் வந்து ஆளுக்கு 20 லட்சம் கொடுக்குற அப்புறம் ஆயிடுச்சு. இப்போ ஏன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போக மாட்டேன் இங்கே போக மாட்டேன்ற வந்து வீட்டிலே படுத்துட்டு இருக்கான். சார் உங்களுக்கே யோசிச்சு பாருங்க சார். இப்போ ஏன் இந்த வேக்கப்னு சொல்கிறான் தெரியுங்களா? ஒரு டைமில் உங்களுக்கே ஒரு உழைக்கிற மனுஷனாக வச்சுக்கலாம், நல்லா உழைச்சி சாப்பிட்ற மனுஷனாக ஒரு டைமில் உங்களுக்கு சளிப்பாயிடாது. தூங்கி எழுந்தா காலையில் தூங்குவேன், 3 வேளை சாப்பிடுவேன், திருப்பி தூங்குவேன். விஜய் படம் முடிஞ்சிச்சு சார், ஜனநாயகன் படம் முடிஞ்சிச்சு. நீ என்ன பண்ணுவேன்? எந்த அரசியல் ஆக்டிவேஷனும் எதுவுமே கிடையாது. சரிங்களா? நீ மிஞ்சி அடுத்த படமும் நீ ஏன் சொல்லிட்ட நடிக்கலன்னு சொல்லிட்ட. அடுத்த படம் டிஸ்கஷன் எதுவுமே இல்லை. காலையில் எழுந்துப்பேன், 3 வேளை சாப்பிடுவேன், தூங்கிடுவேன், 3 வேளை சாப்பிடுவேன், இது நடுவில் ஏதோ பண்ணுவேன், தூங்கிடுவேன், மறுபடியும் ஏதோ பண்ணுவேன், தூங்கிடுவேன். இது ஒரு குழப்பா இது. அப்போ அவன் வேக்கப்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்லுவான்? அப்படின்னா உங்களுக்கு சளி போகிறா சார்? இப்போ நீங்களே இருந்தீங்கன்னா ஒரு சளி போகிற மாதிரி அதான். கண்டிப்பாக எவ்வளோ பேர் எப்படிலாம் உழைக்கிறான். இப்படி ஒரு உழைக்காத சோம்பேறி தூங்கி நிற்கிற வீட்டில் வந்து பனையூரில் தூங்கி நிற்கிற சோம்பேறி என்ன அவனை போயிட்டு வந்து நீங்கள் வேக்கப்னு சொல்ல வேறு என்ன சொல்லுவானுங்க? இப்படி அவனுங்க ஓகே ஒருத்தரை எழுந்து வா, எது எழுந்து வா ரைஸ் பிரதர், அதற்கு நான் எழுந்து வா தோழா, எழுந்து வா சகோதரர்னா அது வந்து புரட்சிகரமான வார்த்தை. இந்த கும்பகாரணம் மாதிரி தூங்கி நிற்கிறன போயிட்டு வந்து நீ எழுந்து வான்னு சொன்னா அப்போ எப்படி இருக்கு பாருங்க. எழுந்து வான்றது அது வேற மீனிங்ஸ். அது புரட்சிகரமான வார்த்தை. தம்பி எழுந்து வா, சகோதரா எழுந்து வா, எழுச்சியோட வா. எழுந்து வான்றது என்னோட மீனிங் எழுச்சியோட வான்னு அர்த்தம். நல்லா கும்பகாரணம் கொரட்டை விட்டு தூங்கி நிற்கிறான். இது 3 வேளை சோத்தை தின்னுட்டு ஒரு 40 பேர் அங்கே செத்து போயிட்டாங்க. அந்த விஷனம் இல்லாமல் தூங்கின கேட்டால் அவர் கவலைப்படுறாருன்றான் ஒருத்தன். அவர் எவ்வளோ வேதனைப்படுறாரு தெரியுமா? அவன் வீட்டு கேட்டு வாசலோட தொடாதவங்க தான் இந்த மீடியாவில் உட்காந்து பேசிக்கிறானுங்க பாருங்க. அவனுங்க யார்? இந்த கட்சி சார்பா கேட்டு உள்ள கூட நுழையாதவனுங்க இவனுங்கெல்லாம் யார்? அவனா சொன்னாங்க எங்கள் தலைவர் வந்து அப்படியே கொதிச்சு போயிருக்காரு, அப்படியே வேதனையில் இருக்கிறாரு, கதறி அழுறாரு, வருத்தத்தோடு இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து அதுதான் இந்த வேக்கப்ன்றது. அதுதான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன சார் பண்ண முடியும்? இவனை நம்பி வந்து பல பேர் சாயத்தை பூசினான். எது அந்த சிகப்பு மஞ்சா சாயத்தை பூசினான். நம்ம அசிங்கமாக அது ஊரில் வேறு அசிங்கமாக இருக்குது. இந்த ஆள் நாங்கள் இப்படி பண்ணுறாரு நல்லா தெரியும். நான் இன்னைக்கு எழுதி வச்சுங்க ராபின்சன், ஒரு நாள் நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க, கண்டிப்பாக கால் பண்ணுவீங்க. சரிங்களா? சார் வந்து விஜய் வந்து கட்சியை கலைச்சிட்டாரு, அது சம்மந்தமாக நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுங்க சொல்லி கூப்பிடுங்க. நிச்சயமாக நீங்கள் அந்த நாள் அதுக்கான வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா விஜய் உள்வாங்கினது பாருங்க. நல்லா புரிஞ்சுங்க. விஜயை பத்தி தெரியாத பன்னாட பரதேசி பசங்க வேணா சொல்லலாம். என்னன்னு விஜய் வந்து நாளைக்கு முதலமைச்சர் ஆயிடுவாரு, எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவாரு, இதை பண்ணிடுவாரு, அதை பண்ணிடுவாரு. இப்போ நான் சொல்றதா நடக்குதா இல்லையா பாருங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது, எழுதி வச்சுக்கோங்க. ஒன்னா நோட் பண்ணவங்க. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது. புரியுதா சொல்றது? அடுத்த படத்துக்கு டிஸ்கஷன்ல போவாரு. சரிங்களா? 3வதா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து தேர்தலில் போட்டிட மாட்டார். இந்த தேர்தலில் போட்டிட மாட்டார். இந்த தேர்தல் கட்சி போட்டிடும். இந்த தேர்தலில் அவர் எந்த தொகுதியில் நிற்க மாட்டார்.
சின்னம்லாம் தேடிட்டு இருக்காங்க சார். 5 சின்னம் நான் தான் சொல்றேன் சார். சின்ன ஹெலிகாப்டர்ல போறாங்க சார். ஹெலிகாப்டர் சின்னம் கிடையாது. ஹெலிகாப்டர் அமரர் ஊர்த்தி தான் கரெக்ட். நானே அனுப்பிச்சிருக்கேன் மெசேஜ். காட்ட உங்களுக்கு மெசேஜ். சூட்டபிளான சின்னம் எதுன்னு கேட்டீங்கன்னா அமரர் ஊர்த்தி தான் கரெக்டா இருக்கும். இது இந்த சவக்கடங்களை கருப்பு ஒரு வேன் ஓட்டுவாங்கல்ல, இது அது பளிச்சுன்னு தெரியும். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் தரும், கலர்ல தர மாட்டான் அந்த ஓட்டு செட்டு. அது பளிச்சு மனசுல பதியும். அமரர் ஊர்த்தி வச்சுங்கன்னா கரெக்டா இருக்கும். சின்னலாம் வாங்கலாம். விஜய் போட்டிட மாட்டார் இந்த தேர்தலில். எழுதிக்கலாம். இன்னைக்கு பார்க்கலாமா சார்? பிரச்சாரம் சார் 31ல போட்டிடலாம். இந்த தேர்தலில் போட்டிட வேணாம். ஆல்ரெடி ஓடிட்டு இருந்தாங்க கதை. எங்க ஓடிட்டு இருந்து பனையூர் கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வரைக்கும் நீங்க வந்து பனையூர் தாண்டா பத்தினாவே இருங்க. நீங்க சொல்லுவாங்கல்ல, படி தாண்டா பத்தினின்னு சொல்லுவாங்கல்ல, அது நீங்க பனையூர் தாண்டா ஒரு பத்தினாவே நீங்க இருங்க. நம்ம அமரர் ஊற்றி சின்னம் வாங்கிடலாம். இந்த தேர்தலில் நீங்க போட்டிடாதீங்க. 31ல ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் ஆயிடலாம். ஏன்னா 26 போது நம்ம கணக்கு தப்பாயிடுச்சு. போட்டிடாம இப்போ தனிச்சு நிற்பாங்களா சார்? தனிச்சு நிற்கட்டும், கூட்டணிக்கு போட்டோம், என்ன கருமாவது பண்ணிட்டோம். சேர்த்துக்கிறவன் பாடு, சேர்ந்துக்கிறவன் பாடு. ஓகே, புரியுதா சொல்றது? எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் திமுக சார்பாக பேச நீங்கள் நினச்சிட போறீங்க. நான் ஒரு பொது பார்வையில் சொல்கிறேன். எப்படி கூட்டி கழிச்சு கணக்கு போட்டாலும் திமுக சாதகமாக இருக்கு. நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணிக்கு போங்க. உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி, இந்த கிறிஸ்டியன்கள்லாம் கொஞ்சம் ஓட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. யாருக்கு? விஜய்க்கு. அவங்க போட மாட்டாங்க. முஸ்லீம்கள் ஓட்டு ஏற்கனவே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அந்த திமுகவுக்கு மட்டுமே அந்த வலிமை இருக்கு. இஸ்லாமியரோட ஓட்டையும் கிறிஸ்தவருடைய ஓட்டையும் வாங்குறது. மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஓட்டு ஏடிஎம்கே விழும், ஆனால் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, அதிமுக அந்த ஒரு பலவீனம் இருக்கு. நீங்கள் செக் பண்ணிக்கங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. திமுகவுக்கு மட்டும்தான் கிறிஸ்தவருடைய ஓட்டையும் வந்து இஸ்லாமியர் ஓட்டையும் சேர்த்து வாங்கக்கூடிய அந்த வலிமை இருக்கு. இப்போ விஜய் கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, சுமார் 2 பைத்தியம் உட்காந்து கத்திட்டு தாருங்க. இது எல்லாம் எங்கள் இந்த பைக் ரோட்டில் பிரியாணி கடை வச்சிருந்தவங்களாம் அவன் ஒரு கட்சின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை சார். இது 2-3 பாய்ங்க பாருங்க, பேருக்கு தான் கட்சி பேன், அதெல்லாம் லெட்டர் பேர் கட்சி. நான்லாம் வந்து அப்துல் சமத் தெரியுமா உங்களுக்கு? இங்கே இஸ்லாமியரில் வந்து இந்த தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல தமிழ்நாட்டில், லத்தீப், அப்துல் சமத், நான் சொல்கிறது ஜவாஹிருல்லா, தமீமுன் அன்சாரி, இவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் அவங்கலாம். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆமாம், 2K கிஸ் கேள்விப்பட முடியாது. லத்தீப்பு, அப்துல் சமது, இவங்களுடைய பேச்சை லத்தீப்லாம் மைக்கை பிடிச்சாருன்னு வச்சுங்க, தெரியும் ஒன்றா வந்து பிரிஞ்சவங்க தான். அப்துல் சமதோட இருந்தோம். லத்தீப்லாம் வந்து பிடிச்சாருன்னா, மைக்கை பிடிச்சாருன்னா அப்படி இருக்கும் பேச்சு. நீங்கள் ஆலூர் ஷானவாஸ் தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களுக்கு லத்தீப் தெரியும், அப்துல் சமத், இவங்களோட நாங்கள் பயணிச்சிருக்கோம். ஸோ நான் இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 2 திராவிட கட்சிகளோட என்ன டெப்த் என்ன எப்படி சொல்ல. அவங்க திமுகவோடவே வந்து பயணிச்சவங்க. அப்துல் சமத் வந்து அதிமுக ஆதரிப்பார், லத்தீப் வந்து திமுக ஆதரிப்பார். இப்படி இருந்தது ஒரு காலகட்டம். இப்போ தமிழ் சரியும் வந்து ஜவாஹர்லாவும் எப்படி தனித்தே மாறி இருக்கிறாங்க, அப்படி தான். ஆனால் இந்த கட்சி இப்போ வந்து அந்த பாய்ங்களாம் அந்த தாவேக்கா போயிருக்கோம்லாம், அவங்களாம் பைக்ராஃப்ட் ரோடு இருக்குல்ல, இப்போ இந்த ட்ரிப்ளிகனில் அங்கே பிரியாணி கடை வந்து நடத்தி இருந்தது. அந்த கடையை மூடினவங்க சரியாக வியாபாரமாக தான் அந்த கடையை மூடிட்டு இப்போ வந்து இங்கே வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஆமா, வேற எங்க போக முடியல சார். பிரியாணி கடை வச்சு தப்பு ஒன்றும் இல்லை சார். சார் நீங்க என்ன சொல்லுங்க, நானும் பிரியாணி ரெகுலராக சாப்பிடக்கூடாது சார். கடையை வச்சு மூடினவங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, அந்த கடையை ஒழுங்கா சரியாம நடத்தாம இருந்திருப்பாங்க. புரியுது நான் சொல்றது? பிரியாணி கடை வந்து பார்த்தீங்கன்னா பாய் பிரியாணி அடிச்சுட்டு ஆள் கிடையாது சார் எப்படி இருந்தாலும். ஆனால் இவங்கெல்லாம் வந்து அந்த பைக்காஸோட பிரியாணி கடை வச்சிருந்துட்டு நடத்த முடியாம மூடிட்டு எங்கன்னா தாவேக்கு போயிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. நான் மீண்டும் சொல்றேன், விஜயை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா எந்த கூட்டணிக்கு போனாலும் நான் சொல்லிருக்கேன், டிஎம்கேக்கு வர முடியாது நீங்கள், சரிங்களா? வந்தாலும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பயணப்படுறதுக்கு கேட்டால் என்டிஏக்கு போங்க, பிஜேபியோட கூட போங்க. நீங்கள் உங்கள் தலைமையில கூட என்டிஏ கூட்டணி கூட அமைச்சுக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரிவு தான். அதிமுக போகிறீங்க, அதிமுக ஒரு சில போய் இப்படி ஓட்டின்னு இருக்காங்க நிறைய பேர். என்னன்னு கேட்டால் ஒரு அதிமுக போய் இவர் வந்து இணைஞ்சிட்டாரு, வந்து பிஜேபியும் வந்து என்டிஏவோட சேர்ந்து ஒரு கூட்டணி, அதாவது மூன்று பெரிய கட்சிகள், அதாவது என்ன பிஜேபி, அதிமுக, தாவேக்கு சேர்ந்தாக்கா திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும். அந்த முட்டாளர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படி போனீங்கன்னா ரொம்ப வசதி. இது தொலைநோக்கு பார்வையில் பார்த்தீங்கன்னா தொலைதூர திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்ஸ் நீங்கள் சபார்டினேட்டாக போனீங்கன்னா அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. விஜயோட அந்த சாப்டர் வந்து க்ளோஸ். ஒன்ஸ் நீங்கள் எடப்பாடி தலைமையை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சபார்டினேட் தான் சார். நல்லா புரிஞ்சுங்க, விஜயகாந்த் வந்து தனித்து இல்லாமல் கூட்டணிக்கு போனார், மக்களோட கூட்டணின்னு சொன்னார், சரிங்களா? ஆனால் வந்து அதிமுக கூட்டணிக்கு போனார்.
அடுத்த வலை எங்கே வீசப்பட்டதுன்னு கேட்டால் திமுகலேருந்து வலை வீசப்பட்டது. பழம் நழுவி பாலில் விழுன்னு சொன்னார்ல, 53 சீட்டும் வந்து 1000 கோடி கொடுக்கறதுக்கெல்லாம் பேரம் நடந்தது. ஆனால் விஜயகாந்த் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி போனார். ஏன்னா தொகை வருது, ஒரு இடத்துலேருந்து வருது. நீங்கள் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து தொகை வருது. அந்த தொகைக்கு ஆசைப்பட்டு தான் வந்து ஒரு மக்கள் நல கூட்டணியே உருவாகுது. இது உண்மை. ஆனால் தொகை மட்டும் போதும். நம்மளை முதலமைச்சராக சொன்னோம் கேட்டால் அது ஒரு இன்பமாக இருந்தது விஜயகாந்துக்கு. ஆனால் நம்ம வந்து முதலமைச்சர் சொல்கிறாங்க, ஆனால் கொண்டு போய் கவுத்தாங்க. அன்றைக்கி அந்த 53 சீட்டு வாங்கியிருந்தால் கூட ஒருவேளை அன்றைக்கி வந்து டிஎம்கேக்கு சபார்டினேட்டாக போயிருந்தாருன்னு வச்சுங்க, போயிருந்தாருன்னா கூட இந்த கட்சி உயிரோடு இருந்திருக்கும். மக்கள் நல கூட்டத்தில் கூட ஃபுல்லாகவே போயிடுச்சு. அதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒன்று அலைன்ஸ். இப்போ விஜய் வந்து இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு வச்சுங்க, ஒரு வேளை எடப்பாடி எடுக்க போகிறாருனாக்கா, எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தான் அங்கே ப்ரைமரி ஃபோர்ஸ், நீங்கள் செகண்டரி ஃபோர்ஸாக போகிறீங்க. செகண்டரி ஃபோர்ஸாக ஒன்று போயிட்டு போயிருக்கு, ப்ரைமரி ஃபோர்ஸாக வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் அரசியலில். ஒரு முதன்மை சக்தின்ற இடத்துல போயிட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு நீங்கள் வேலை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது. ஓகே, நீங்கள் உங்களுடைய தனித்தன்மையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா தான் அப்பப்பா ரெண்டுமே வேணாம்ப்பா, இந்த முறை இவர் வரட்டம்பா, அதுக்கு நீண்ட காலம் ஆகும். ஆனால் இங்கே விஜய்க்கு அந்த நீண்ட காலம் வந்து காத்திருக்க முடியாது. ஓகே, ஏன்னா பல பேருக்கு கமிட்மெண்ட் கொடுத்துட்டார் அவர், நடிகைகளுக்கெல்லாம். ராத்திரி 12 மணிக்கு என்னன்னு கேட்டினா, மாமா வந்து 26 முதலமைச்சர் ஆயிடுறேன், அதுக்கு முன்னாடி ஆக முடியாதுமா, என்ன ஒரு ரூலிங் நடந்துட்டு இருக்குது, ஆக முடியாது. நான் 31 சொல்லுவாங்கண்ணா, 26 ஆகிடுறேன். இப்போ அவங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணி சொல்லணும், யார் செல்லம் 26 முடியாது, நான் ஏடிஎம்கேட கூட்டணிக்கு போயிட்டு 31 மாமா வந்து முதலமைச்சர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லணும். ஓகே, நடிகைகள்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தால் பின்ன என்ன சார் ஆகும்? இப்போ நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சு. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் சபார்டினேட்டாக போயாச்சுன்னா போனது தான். அதுக்கப்புறம் பிரைமரி ஃபோர்ஸாக வர முடியாது. ஓகே, நீங்கள் எப்படி இருந்தாலும் இது திமுகவுக்கு சாதகமாக இல்லையா? வடிவேல் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, எது செஞ்சாலும் நமக்கு சாதகமாக தான் செய்கிறான் அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ விஜய் செய்கிறது வந்து திமுக எப்படி பண்ணாலும் சாதிக்கலாம், வந்து சாதகம் தான். ஓகே, இப்போ இதே இந்த இடத்துல வந்து இப்படி நின்றுந்தீங்கன்னு வச்சுங்க, 2 திராவிட கட்சிகளும் நான் மாற்று அரசியல் நான் தான் மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஆரம்பமே தடுமாற்றம். இவன் அரசியல் எதிரி, அவன் கொள்கை எதிரி, அதிமுக எந்த எதிரியுமே கிடையாது, சரி நண்பனும் கிடையாது. இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிமுக போகிறீங்க. இது எல்லாரும் சார் ஒரு வியூகம் அமைக்கிறது வந்து சாதாரண மக்களுக்கு வந்து புரியக்கூடாது. என்னடா இது வியூகம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்களுக்கு தெரியும்ல, இவர் ஏங்க அதிமுக எதிர்க்க மாட்டாரு? அதான் அதிமுகவில் இருக்கிற ஊழல் அரசியல் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்றாங்க இவரை. இது எல்லாம் எமத்திருடனுங்க, இது எமத்திருடன் தானே எல்லாருமே, எல்லா கட்சியிலும் நான் சொல்கிறேன். ஆமாம், இருக்கிற 2 திராவிட என்ன திமுக மட்டும் என்ன சார், இங்கேயும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொள்ளடிச்சுட்டு எல்லாம் எமத்திருடன். நம்ம வந்து துரைமுருகன்லாம் நம்ம விட்டுட முடியுமா சார்? இப்போ துரைமுருகனை பற்றிலாம் போய் ராணிப்பேட்டை சைடில் போய் இந்த மலை எங்கே காணும்னு சொல்லி கேட்டால் நீங்கள் போய் அவரை போய் கேளுங்கன்றாங்க. யாரை? துரைமுருகனை போய் கேளுன்றாங்க. உண்மை சார். ஏங்க இந்த நாய் புறைய கட்சா மாதிரி இந்த மலையை கொஞ்சம் காணுங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, உண்மை இது. இந்த லாலாப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது எங்கே ராணிப்பேட்டில், அங்கே போய் வந்து அந்த ஊருக்கு போயிட்டு நின்று பார்க்குறேன், ஒரு மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடிச்சு தின்ன மாதிரி இருக்குது. இந்த பண்ணெல்லாம் பிடிங்கி தின்ட்டா எப்படி இருக்கும் அப்படிதான். எனக்குலாம் இந்த பண்ணு இந்த புறையெல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கடிச்ச பிறகு அதை பார்க்கும்போது எனக்கு அந்த மலை ஞாபகம் தான் வரும். அப்போ கேட்டால் அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்பு கடையில் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதுக்காக இனிப்பு வாங்கிறதுக்காக இந்த மலை என்ன சார் இப்படி இருக்குது, ஏன்னா அப்படியே சுரண்டி விட்டுருக்கு அப்படியே அப்படின்னு. இது இல்லை சார் சொல்ல முடியாது சார். இல்லை என்னப்பா இது யாருப்பா இப்படி இந்த மலை இப்படி கட்சி, இது நீங்கள் துரைமுருகன்ட்ட தான் கேட்கணும். உண்மை சார் இது. ஓகே, அப்புறம் ஆற்று மண்ணை போய் கேட்டாலும் அங்கே என்ன செய்ய, இந்த பள்ளம் என்னங்க இவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது, பள்ளம் இல்லை பள்ளத்தாக்கு, இது ஒரு நதியில் வந்து இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு கேட்டால் நீங்கள் துரைமுருகனை போய் கேளுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக சார்? கரெக்டாக சார். அப்படிதான் இருக்குது. நம்ம பாரபட்சம் பேசலாம். 2 கட்சியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் வந்து ஆட்சியில் இருந்துருக்குறாங்கன்னா, அப்போ இந்த இடத்துல நான் மாற்று அரசியல் கொடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் துரைமுருகனை மட்டும் வந்து நான் கேட்பேன், மலையை காணோம் ஆற்றை காணோம் சொல்லி நான் கேட்பேன். அதே ராஜேந்திர பாலாஜி வந்து பால்கோவா கொள்ளடிச்சார்னா அதை பற்றி நான் கேட்க மாட்டேன். அது நியாயமாக இருக்குமா சார்? அங்கே எவ்வளோ பேர் கொள்ளடிச்சா இருக்கான், அந்த வேலுமணி அந்த மணி இந்த மணி நிறைய மணி இருக்கிறாங்க அதில், சரியா நினைக்கிறேன். வீரமணி வேலுமணி அப்புறம் தங்கமணி நிறைய எல்லாம் ஊருக்கே தெரியும். கேஸ்லாம் இருக்குது, இந்த அறப்போர் இயக்கம் வந்து கேஸ்லாம் போட்டுருக்கு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அப்போ அவங்களாம் வந்து எனக்கு வந்து அரசியல் நண்பர்கள், இவங்க தான் அரசியல் எதிரின்னு சொன்னா அப்போயும் நீ கிழிஞ்சி தொங்குதா?
என்னடா உன் கான்செப்ட்? ஓகே, அவனை கேட்குறதா, ஜான ஆரோக்கியசாமி கேட்குறதா, இல்லை அந்த வந்து வளர்ந்து கட்ட ஒருத்தர் இருக்கான் இப்போ போயிட்டு அவனை கேட்குறது? அவன் கேட்க முடியுமா சார்? அவங்க மாமனார் வந்து லாட்டரி சீட்டு கொள்ள அடிச்சிடும். ஒரு காலத்தில் நீங்கள் சொன்ன போறீங்க, இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் வந்து பெருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ லாட்டரி சீட்டு இருக்கும் சார். துப்புரவு பணியாளர் வந்து குப்பையை பெருக்கிறாங்கல்ல, குப்பையிலே அவ்வளோ இருக்கும், கட்டுக்கட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாட்டரி சீட்டுன்னு நினைக்கிறீங்களா? காசு, பணம். சாதாரண வீடுகளில் குப்பை தொட்டியில் அங்கே இங்கே ரோட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாட்டரி சீட்டு கீழே குப்பைனா அது லாட்டரி சீட்டாக இருக்கும் சார். இப்போ நீங்கள் ஒரே ஒரு லாட்டரி சீட்டு பார்க்க முடியுங்க? இல்லை. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். குதிரை பந்தயத்தை நிறுத்தந்து, ரேஸ் நிறுத்தந்து யார்? திமுக. இந்த லாட்டரி சீட்டை முடிவு கொண்டு வந்து யார்? திமுக. அண்ணா திமுக ஆட்சியில் வந்து லாட்டரி சீட்டு அப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியும், புரியுங்களா? எக்ஸப்ட் மது விஷயத்தில் தான் 2 பேரும் மாற்றி மாற்றி மூடினாங்க, மாற்றி மாற்றி தொடர்ந்தாங்க. அதுனா ஆனால் லாட்டரி சீட்டை வந்து தடை பண்ணது திமுக. இப்போ நீங்கள் இந்த விஜய் வந்தார்னா மறுபடியும் லாட்டரி சீட்டு வருமா வராதா? அதுக்கு தான் அங்கே வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறதே அவன். அப்போ என்ன உத்தரவாதம் இருக்குது? நீங்கள் இந்த சைடில் திமுக வந்து அரசியல் எதிரின்றீங்க சார், அந்த இடத்துல யாரை வச்சுருக்கீங்கன்னா வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்க. அங்கே அத்தனை பேர் கொள்ளடிச்சவங்களாம் உட்காந்துக்கிறாங்க, சரிங்களா? அதை பற்றி பேசவே மாட்டேன். சரி, கூட இருக்கிற ஒருத்தர் வந்து சேர்க்குற யார்? தேர்தல் வந்து அவர் தான் வியூகமே வந்து தேர்தல் கலை என்னமோ மேலாண்மை கீழாண்மை ஏதோ ஒன்று சொன்னான், வாயிலே வரல, அது கர்மம், சரிங்களா? அதில் வந்து உட்காந்துட்டான். அவன் யாருன்னா வந்து லாட்ரி வந்து கொள்ளடிச்சு அவங்க மாமனார் லாட்ரி கொள்ளைக்காரன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ உனக்கு கொள்கையே இல்லை. அப்போ நீ என்ன தான் செய்ய போகிற மக்களுக்கு? ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார்.